ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரீ ஃபயர் பிஆர் ரேங்க் மேட்ச் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் பிளேயர். இது வந்து பர்முடா மேப்பு. லோ குரு Battle Royale. Battle in style. இதில் வந்து பூயா அடிக்கிற அளவுக்கு போயிடுவோம். ஆனால் நாங்கள் பூயா அடிக்க மாட்டோம். அதுக்கு காரணம் கூட இந்த 2 டீம்மேட்டு ஈனத்துறோக்கிகள். அவங்க என்ன பண்ணாங்கன்னு கிளைமேக்ஸில் சொல்கிறேன். இப்போ சொல்லியில் சஸ்பென்ஸை உடைக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இறங்கின உடனே மாஸ் எலக்ட்ரிக்கில் இறங்கி மாஸ் காமிக்கலான்ட்டு இங்கே மாஸ் எலக்ட்ரிக்கில் வந்து இறங்கலாம். லேண்ட் ஆன உடனே ஒரு சரியான சம்பவம். 2 எனிமி இங்கே இருந்தாங்க. சரி 2 எனிமியும் டவட்டை பண்ணிட்டு கன்னை எடுத்துகிட்டு சுட்டுடலான்ட்டு நான் பாட்டுக்கு G36 எடுக்கலான்ட்டு போனேன். G36 எடுத்துகிட்டு எங்கடா அந்த எனிமி எங்கடா எடுத்துகிட்டு தேடிட்டு போனேன்னா திடீர்னு பார்த்தா சுட சத்தம். என்னென்னு பார்த்தா டீம்மேட்டு முடிச்சிட்டாப்புல. எவ்வளோ காண்டாக இருக்கும் இந்த மாதிரி கில்லடிக்க வரும்போது. டீம்மேட் கில்லடிச்சிட்டான்னு சொல்லும்போது சரியான காண்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்தோ அடிக்கிறானுங்க. டேய் எங்கேருந்துடா அடிக்கிறீங்க, முடியலடா அப்படின்னு நானும் தேடி பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஆள் மட்டும் காணா. நான் அடிபட்டு விழுகுது. மறுபடியும் வெளியே வந்தேன். ஆள் காணா. ஆனால் அடி செமத்தியாக விழுந்துச்சு. செத்துருப்பம் போல விட்டா. அதுக்கப்புறம் ஒரு மெடியை சுற்றி அதுக்கப்புறம் ரிப்பேர் கேட்ட 2 சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே இருக்கானான்ட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். இல்லை. ஆனால் அடி மட்டும் எங்கேருந்து விழுந்துச்சுன்னு தெரியல. இப்போ பாருங்கள், மறுபடியும் க்ளோவல்குள்ளே இருக்கிறேன். ஆனால் அடி விழுகுது. எங்கேருந்துடா விழுகுது சுத்தமாக எனக்கும் ஒன்றும் புரியல. அந்த பக்கத்துலேருந்து தான் ஃபயரிங் சவுண்டு வருது. ஆனால் ஒரு அடையாளமும் கூட இல்லை. ஒருவேளை மேலே இருப்பானு எனக்கு லைட்டாக டவுட். ஆமாம், மேலே தான் இருக்கேன். சின்னதாக ஒரு பொட்டு எடுத்துருவோமா, அவ்வளோதான், முடிஞ்சுது. போயிட்டு வாங்க. ஆனால் மேலே யாராவது அவன் டீம்மேட்டு கீது இருந்தான்னா பிரச்சனையாகும். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கில்லு வந்துச்சுன்னா டீம்மேட் இல்லை, கில்லு வரலன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம டீம்மேட் ஒருத்தவங்களை ரிவைவ் பண்ணணும். அதுக்காக தான் இங்கே வந்தேன். கில்லு வந்துருச்சு. அப்போ மேலே அந்த டீம்மேட்டும் இல்லை. சரி அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருந்து கொஞ்சம் தூரம் வீட்டு அடிச்சிட்டேன். ஏதாவது எனிமி கிடைப்பாங்களான்ட்டு நான் பாட்டுக்கு பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த புதுசாக விட்ட கன்று இருக்குல்ல, அது சரியான எனக்கு யூஸ் ஆகலை. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு சத்தியமாக அது பிடிக்கல. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ரிவைவ் பாயிண்டில் ஒருத்தன் ரிவைவ் பண்ணிகிட்ருக்கான். சரி ஒரே ஒருத்தன் தானே இருப்பான் அப்படின்ட்டு போயிட்டு, சரி நம்ம டீம்மேட் எவனும் பார்க்கல அப்படின்ட்டு இதான் சரியான சமயம் அப்படின்ட்டு ஒரு எடுத்தேன் பாருங்கள் ஒரு ஓட்டம். அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டு கூட இல்லையே, அப்படி ஒரு ஓட்டம். அதுக்கப்புறம் சரியா ரிவைவ் பண்ணிட்டு அவன் டீம்மேட்ஸ் இங்கே இறங்காமல் இருந்தால் சரி. அதுக்கப்புறம் பிளாஸ்மா கண்ணை கையில் தயாராக வச்சுக்கிட்டு வெளியே வரட்டும் ஓட்டுறலான்ட்டு அவனும் வெளியே வந்தான். அடித்தேன். அதுக்கப்புறம் க்ளோவால் போட்டேன். என்னடா ஒரு கவர் சொல்கிறான். அதுக்கப்புறம் பூனிச்சே விட்டான். என்னடா எனக்கு மட்டும் இப்படி வரீங்களாடா டே. அங்கே 3 பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களெல்லாம் விட்டு என்ன மட்டும். அதுக்கப்புறம் திடீர்னு டப்புன்ட்டு ரிவைவ் ஆகிட்டேன். என்னென்னு பார்த்தா நம்ம எல்ஓ குரு 45. ஆமாம், எல்ஓ குரு 45 வந்து நம்ம ரிவைவ் பண்ணிட்டாங்க. எனக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, அங்கே ரிவைவ் பண்ணது எனக்கு எப்படி இங்கே இது ஸ்பான் ஆக முடியும்? இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. சரி இந்த வீட்டுக்குள்ளே வெளியே ரோடு அடிச்சிடலான்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து A9N94 கிடச்சிது. இந்த கன்று எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா எனக்கு இந்த கன்று யூஸ் பண்ணவே தெரியாது. யூஸ் பண்ண தெரியாது வேறு, பிடிக்காது வேறு, அது எனக்கு தெரியும். இப்போ வந்து இங்கே ஒருத்தர் இருக்கான், ஒரே ஒருத்தன் தான் இருக்கா அப்படின்னு நானும் கஷ்டப்பட்டு அடின்னு அடிப்பேன். பார்த்தா பைப்பில் க்ளோவால் இல்லை க்ளோவால் போடல, அங்கேயே பதுங்கிட்டேன் கவர் எடுத்து. சரி அதுக்கப்புறம் இங்கே காயின் எடுத்துப்போம், நம்மளை ரிவைவ் பண்ணுறதுக்கு வேணும்ன்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். நம்ம டீம்மேட்ஸ்க்கு அது சென்ட் ஆகிடும்ல, அதுதான்.
அதுக்கப்புறம் ஸ்கைலர் போட்டு வெளியே வாடா அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். அவங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்க, தங்கிட்டா போல. அதுக்கப்புறம் அங்கிட்டுக்க இங்கிட்டுக்க கஷ்டப்பட்டு கல்லடிப்பட்டு ஒரு வழியாக கிட்ட போய் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளே என்ன அடிக்க பார்க்குறான். அதுக்கப்புறம் நான் க்ளோவல் போட்டு பார்த்தா க்ளோவல் விழுகலை. என்னென்னு பார்த்தா க்ளோவல் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன போட்டு தள்ளி என் சோலி முடிஞ்சு நான் ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே இவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் எல்லோ குரு தான், எல்லோ குரு 45. இவர் சரியான பிளேயர் இருக்குது. என்னை மட்டும் ரிவைவ் பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட ஒரு 2 தடவை ரிவைவல் வாங்கியிருப்பேன். மற்ற யார்கிட்ட கூட அவ்வளோக்கா வாங்கினதில்லை. இனிமேல் நான் உஷாடுறேன். இனிமேல் லூட் இருக்கிற பக்கம்தான் போவேன் அப்படின்ட்டு டேரெக்டாக ஏர் ட்ராப்பில். அங்கே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இருங்க, அங்கே பார்த்தீங்களா ஒரு எனிமி ஓடுறான். அவன் நம்மளை பார்க்காத வரைக்கும் சந்தோஷம். பார்த்தா சோழி முடிஞ்சது. AWM அவசரத்துக்கு எந்த கண்ணாக இருந்தாலும் சரி. என்ன அங்கே 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதில் அந்த அவனும் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நடுவில் புகுந்து ஓசிக்கில் அடிச்சிடலான்ட்டு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் போவேன். பார்த்தா எல்வோ குரு கூடவே வந்துட்டுருக்காரு. ஆஹா, நான் அடிக்கும்போது இவருங்க ஓசிக்கில் அடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன. அதனால் பொறுமையாக குறிப்பாத்து தனியாக இருக்கும்போது போட்டுற வேண்டியதுதான். இவன் வெளியே வர மாட்டான் போல இருக்கு. சரியான எவ்வளோ நடந்து செத்துனது. கனா கிங் இந்த நேரம் பார்த்துலாம் சாவீங்களாடா. அடே பின்னாடி நம்ம எல்லோ கிங் வேறு, எல்லோ குரு வாயை வேறு இப்படி டங்கு ஸ்லிப் ஆகுது. சரி, எல்லோ குரு வேறு அடிச்சுட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா எல்லோ குருவுக்கு டப்பன்ட்டு HP குறையுது. என்னடா எல்லோ குரு மேலே எவன்டா கை வச்சது? அவர் என்னை எத்தனை தடவை ரிவே பண்ணியிருக்காரு. அதனால் ஓடி போய் ரிவே பண்ணலான்ட்டு AWM எடுத்துகிட்டு வருவேன்னா திடீர்னு பார்த்தா அங்கே க்ளோவில் இருக்கும். சரி, இங்கே தான் இருப்பான்ட்டு எய்மிங் வச்சு பார்ப்பேன். அங்கே தான் ஒரு வேலை இருப்பானா அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஜீப்பில் ஓட்டுற சத்தம். என்னென்னு பார்த்தா ஒருத்தன் ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் சரி அவனை சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ சுட்டது நான் கிடையாது, வேறு ஒருத்தன். அந்த வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வரான் பாருங்க, இதோ இவன் தான். சரி, இவன் வெளியே வருவான், இவனை முடிச்சிடலான்னு பார்த்தேன். இவன் என்ன சுட்டுக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி அவனை கில் அடிக்காமல் விட மாட்டான் போல இருக்குது. ஒரு ஜீப்பில் ஓடினோடனே எவ்வளோ நேரம். ஜோன் இங்கே தான் போடுறாங்க. எப்படி இருந்தாலும் அவன் வெளியே வருவான். வெளியே வர கேப்பில் முடிச்சு விட்ருணும். ஆஹா, என்ன 2 பேர் வர்றாங்க. டே இந்த மாதிரிலாம் வந்தால் எப்படி சமாளிப்பேன். இது ஸ்கைலர் வர தப்பை போட்டனே. முடியல. டே இது சைடில் ஆட கர்மமே. அவன் டிமிட்ரி கேரக்டர் வரை வச்சுருக்கான். அவ்வளோதான், சோழி முடிச்சு விட்டுங்க. எப்போ பார்த்தாலும் நான் மட்டும் சாவுறேன். இவன் என்ன ஜீப்பில் ரைட் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு வர கேஸுங்களும் நிறையவே இருக்குது. கார் எடுத்துகிட்டு வந்தால் மாட்டி போன்ட்டெல்லாம் தெரியாது. ஆனால் அதை விட்டுட்டு காரையே எடுத்துகிட்டு ஓட்டுறது. இவன் ரிவே பண்ண மாட்டானா? இவன் எப்படி இருந்தாலும் ரிவே பண்ண மாட்டேன். ஏன்னா இவன்கிட்ட ஒரு காயின் கூட இல்லை. அதுக்கப்புறம் எல்லோ குரு இங்கே எக்ஸ்பெக்டட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவர் தான் ரிவே பண்ணுறாரு. அப்பாடி தெய்வமே 3வது தடவை அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது கனாக்கு இங்கே ரிவே பண்ணியிருக்காருன்னு. சே, நோஸ்கட் மொமெண்ட். அது எனக்கு தான். அதுக்கப்புறம் ஜோனில் மெடிக்கிட்டே போடாமல் இங்கே ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தார். ப்ரோ மெடிக்கிட்டு போடுங்க ப்ரோ இப்படிலாம் பண்ணால் முடிச்சு விட்ருவாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கார் சவுண்ட். இங்கே பார்த்தா ஒரு கிள்ளி அக்கா ஹெட்லேயே வச்சு முடிச்சு விட்டாங்க. பர்ற என்ன ஹெட்லேயே அடிச்சுட்டு இருக்காங்க, பெரிய பருப்பம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கார்லேருந்து இறங்கிட்டா ஒரு வழியா. அதுக்கப்புறம் லோவில் அடிச்சே உடைக்கிறாங்க. இவர் அடிச்சே உடச்சி போயிருக்கு. அங்கேருந்து அங்கேருந்து அவன் ஊட்டாங்க போட்டு பொறுமையாக வந்துட்டுருக்கான். என்ன கில்லா? இல்லை முன்னாடி அடிச்சு வச்சு கில்லு. நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கே ஒரு லூக் அடிச்சுட்டு இருக்காரு. MP5 மாற்றிட்டு இருக்காரு. ஓகே ப்ரோ, என்ன ரிவே பண்ணுவீங்களா மாட்டிங்களா அதை சொல்லுங்கள். நானும் பார்க்குறேன், மனுஷன் ரிவேவே பண்ண மாட்டேங்கிறாரு, கிளம்பிட்டார்.
இந்த ஸ்லைட்லேயோ என்னமோ அதில் தேய்ச்சிட்டு போகிறாங்க. ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருந்தது. நானும் அதை யூஸ் பண்ணி பார்த்தா இவர் மில்லில் தான் சொன்னான். ஆமாம், மில்லில் தான் ஜோனு. அங்கே டிமிட்ரி கேரக்டர் போட்டான். எனக்கு வந்து மாதிரியே வருது. அதுதான் நம்ம பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தனும் பட்டிருக்கான். அதை நினைக்கும் போது ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் இங்கே கன் ஃபயர் அந்த சத்தம் இருக்குது. இவனே இறங்குறான். எல்வோ குரு ட்ரிபிள் டேக் தான் ப்ரோ. லேக் உங்களுக்கு எனக்கு அதுக்குள்ளே எனக்கு லேக் ஆச்சா இல்லை அவருக்கு லேக் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்து உடனேக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிக்கிறான். இல்லை இருந்தால் நேரத்து வாடா. அஞ்சாவது கில்லு. ஆனால் இங்கே முன்னாடி ஒருத்தர் வந்தால. ஆமாம் ப்ரோ, அவனை மட்டும் எப்படியாவது முடிச்சு விட்ருங்க ப்ரோ. அவனை முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் அப்படி பார்த்தாலும் 2 பேர் கணக்கு 4 பேர் ஒரு ஸ்குவாடு ப்ரோ. ஒரு ஸ்குவாடு ப்ரோ. ப்ரோ அங்கே தான் ப்ரோ இருக்கு. அப்படி தான் ப்ரோ. ப்ரோ ஸ்க்ரோப்பு மாற்றி எடுங்க ப்ரோ. M249 இது ஏதாவது மினிகன்னு நினைக்கிறேன். மினிகன் இவ்வளோ லேஞ்சுக்கு போகுமா? எனக்கு இப்போ தான் தெரியும். அவன் இங்கே வராமல் இருந்தால் சரி. நம்ம டிவைட் வந்துட்டான். அப்பா சங்கு ஊதிருப்பான். இந்நேரத்துக்கு நம்ம ப்ரோக்கு சங்கு தான். அதுக்கப்புறம் பங்கு ஊதிட்டாங்க. சங்குன்ட்டு போக வேண்டியதான். பூயாவே கிடச்சிருக்காது. இப்போ தான் ஃபைனல் மேட்ச். 3 பேர் சர்வைவர்ஸ். அதில் நம்ம டீம்மேட்ஸ் 2 பேர். இவனுங்க கஷ்டப்பட்டு வெண்டிங் மிஷின் பக்கத்தில் ஜோனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போயிட்டு 2 பேர்கிட்டையும் காசு இருக்குது. இவங்கிட்ட 1300, அவங்ககிட்ட சம்திங். ஆனால் 600க்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் பார்த்தேன். 600க்கு மேலேயா? சரியா தெரியலையே. எவ்வளோ இருந்தது போகுது. ஆனால் இவன் நினச்சிருந்தா நம்ம ரிவைவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னை ரிவைவ் பண்ணுறாரு நானும் கதறினேன். இது இவங்ககிட்ட வந்து 1900. இவங்க 2 பேர் ரிவைவ் பண்ணாமல் 2 பேர் மட்டும் சேர்ந்து ஒருத்தனை முடிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணி போனானுங்க. இவங்க பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டுருந்தாங்க. பொட்டுன்னு மண்டையிலேயே ஒரு மண்டையில் இல்லை, இது பாடி ஷாட்டு விழுந்துச்சு. திடீர்னு உட்காந்து போடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செத்து போயிட்டாங்க. இங்கே இவங்க வந்துங்க ஸ்பீடு இது ஸ்பீடு குறைச்சி இறங்கிட்டெல்லாம் அடிக்கலாமே இல்லை, வண்டி எடுத்துகிட்டு போ. இந்த மாதிரி தான் போய் கிடைக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போச்சு. அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே வீடியோ. இந்த கேம் ப்ளே பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதனால் உங்கள் ரெக்கமெண்டேஷன் வேணும். பாய்.